இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பூமி வெக்கப்பட்டுக்கிட்டே பேசினாளா? ஆமா. என்ன விஷயம்? அவ உன்னை காதலிக்கிறாளா? அவ உன்கிட்ட அப்படி சொன்னாளா? இல்ல. அப்போ இல்ல. அவ உன்கிட்ட பேசியிருக்கா, எனக்கு தெரியும். அவ உன் கூட பேசிட்டு இருக்கும் போது நான் உனக்கு போன் பண்ண, கால் வெயிட்டிங்னு வந்துட்டு இருந்தது. சொல்லு, அவ என்ன பேசினா? கால் வெயிட்டிங்ல வருதுன்னா நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அதுக்குன்னு நான் பூமி கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தமா? அப்ப நீ வேற யார்கிட்ட பேசிட்டு இருந்த? ஏய், நான் யார்கிட்ட பேசினேன்னு உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? என் வருங்கால பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருந்தேன். நீ போன வெடி. வருங்கால புருஷன் இவ சொல்றா, வருங்கால பொண்டாட்டினா மாமா சொல்றா. இவங்களுக்குள்ள அப்படி உண்மையிலேயே என்ன நடக்குது? ஏய் நில்லு. நீ ராத்திரி கட்டியிருந்த புடவை இது இல்லையே, எப்ப மாத்தின? இது ஏது? நான் தான் கொடுத்தம்மா. நான் தான்மா. வரதட்சணை வாங்கிட்டு வராத மருமக காஸ்ட்லி புடவை கட்டிட்டு தூங்குறதா? அதனாலதான் வெளியே காஞ்சிக்கிட்டு இருக்க உன்னோட பழைய புடவையை எடுத்து கட்டிக்கோன்னு நான் தான் சொன்னேம்மா. வரதட்சணை வர வரைக்கும் இவ உடம்புல எந்த காஸ்ட்லியான பொருளும் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேம்மா. சபாஷ்டா மகனே, இப்போதான்டா நீ என் புள்ள. சரி சரி, நான் வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன். நான் போய் ரெடி ஆகி வரதுக்குள்ள நான் சொன்ன வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கணும். சாரி இந்து. என்னங்க, என்ன கூட்டிட்டு போய் என் வீட்லயே விட்டுருங்க. இல்லைன்னா என் அம்மாக்கு ஒரு போன் மட்டும் பண்ணுங்க, அவங்க வந்து என்ன கூட்டிட்டு போயிடுவாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மக்களை குளிக்கவே நான் பழகினேன். எங்க வீட்டுல எப்பவுமே ஷவர் தான். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த வீடெல்லாம் கழுவ எவ்வளவு கஷ்டம். சாப்பிட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு தான் எனக்கு சொல்ல தெரியும், ஆனா சாப்பாடு செய்யலாம் எனக்கு தெரியாது. போன் பண்ணுங்க. ஏய் பைத்தியம், எதுக்கு டென்ஷன் ஆகுற? அது எல்லாத்தையும் நான் பண்றேன். ஆனா என்ன, ஒரே ஒரு சின்ன கண்டிஷன். என்ன? அந்த எக்ஸ்ட்ரா கீ இருக்குல்ல, இன்னைக்கு ராத்திரி அது வெளியே வரும், நீ உள்ள வரணும். நீ வெக்கப்படுறேன்னா ஒத்துக்கிட்டேன்னு தானே அர்த்தம். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங். பூமி காஃபி கொடுத்தாளா? குடுத்தா மாமா, நீங்க தான் குடுக்க சொன்னீங்களாமே. இந்த கார்த்திகை மாசம் வன விருந்தோட முக்கியத்துவத்தை பத்தி, இந்த வன விருந்துங்கிற பழக்கம் நம்ம சம்பிரதாயத்துல எப்படி வந்ததுங்கிறத பத்தி நான் உங்களுக்கு விவரமா சொல்றேன். நீ அவளை வீட்ல எல்லாம் கொல்லக்கூடாது. கொன்னுட்டா அப்புறம் ஓ மேலதான் சந்தேகம் வரும். வெளியில எங்கேயாவது கூட்டிட்டு போய் கொண்டு போட்டுருணும். மாமா, நம்ம வன விருந்துக்கு போலாமா? நேத்து நடந்த நட்சத்திர பர்த்டேனால எல்லாருமே களைச்சு போயிருக்கோம். இப்போ இது தேவையா? தேவைதான் மாமா. கார்த்திகை மாசம் கடைசி வாரம் இது. அந்த புண்ணியத்தை நாம எப்படி விட்டு கொடுக்க முடியும் சொல்லுங்க? நேத்து பார்ட்டிக்கு அந்த ககன் வந்ததுனால நம்ம எல்லாருமே ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டோம். அந்த டிஸ்டர்பன்ஸ்ல இருந்து வெளியில வரணும்னா இப்போ நாம இந்த மாதிரி வெளியில போயிட்டு வந்தா கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்கா இருக்கும் இல்லையா? நல்ல ஐடியா பூர்வா. எல்லாரையும் கூப்பிடு, அனௌன்ஸ் பண்ணிடலாம். அபூர்வா அபூர்வா அபூர்வா, இரு இரு இரு, நான் கூப்பிடுறேன்னு. தம்பி கேபி, மீரா, செர்ரி, எங்க இருக்கீங்க? வாங்க வாங்க வாங்க.
வாங்க வாங்க. என்னாச்சு அண்ணி? எதுக்கு எல்லாரையும் வர சொன்னீங்க? மீரா, நம்ம எல்லாரும் வன விருந்துக்கு போறோம். எல்லாரும் கிளம்பி போயிட்டு அப்புறம் வீடு யார் பாத்துப்பாங்க? நம்ம பூமி இருக்கால்ல, பூமி பாத்துக்குவா விடு. எனக்கு இன்டர்வியூ இருக்குன்னு கால் வந்துச்சு. எப்ப வேணாலும் கால் பண்ணுவாங்க. என்னால வர முடியாது. நீங்க போயிட்டு வாங்க. சரி, ஒரு நிமிஷம் இரு. சித்தி, இந்த வன விருந்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ராத்திரி ஒண்ணு கொல்லாம விட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுது. என்னம்மா திடீர்னு இப்படி சொல்லிட்ட? பின்ன என்ன சித்தி, மறந்துட்டியா? அவளை கொல்றதுக்காக தான் இந்த பிக்னிக் பிளானையே போட்டிருக்கேன். என்ன அப்படி பாக்குற? சீக்கிரமா போட்டு முடிச்சிடுறேன். இந்து, காஃபி. உனக்காக தான் காஃபி போட்டு கொண்டு வந்தேன். குடிடி. சூப்பரா இருக்கு. இந்து, இந்து, சொல்லுங்க அத்தை. எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சா? காஃபி எனக்கு மட்டும் கொடுத்தா போதுமா? அம்மாக்கும் கொடுக்கணும்ல. குடுக்கறதுக்கு தானே காஃபி கொண்டு வந்த. குடு, போய் குடு. என்ன சொல்றீங்க? நான் கொஞ்சம் குடிச்சிட்டேன். பரவாயில்ல, குடு. இந்தாங்க அத்தை. என்ன இது, சுகர் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு? இல்லையே, நம்ம வழக்கமா குடிக்கிற மாதிரி தான் போட்டிருக்கேன். என்னது, நீ போட்டியா? இல்ல இல்ல, இத நான் தான் போட்டேன். ஏன்னா அவங்க வீட்ல சுகர் கம்மியா குடிப்பாங்களாம். நம்ம வீட்ல எவ்வளவு போடுவோம்னு சொல்லியிருந்தேன், அவ்வளவுதான். காஃபி. அதோ நான் கொண்டு வரேன்ப்பா.